ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இவ்வளோ எங்கள் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட மார்னிங் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Plunging to the first, silence, lovers, possibilities, dream, monster. Adventure, aloneness, existence, projection, rebirth, creator, ordinaries. Four of Cups, Six of Swords, Sun, Knight of Wands, Queen of Pentacles, Four of Pentacles, Ace of Swords, Knight of Pentacles, Six of Pentacles, Seven of Cups, Ace of Cups, Ace of Pentacles, Page of Pentacles. Okay. ஓகே தென் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் தாட்ஸ். நீங்கள் இந்த போட்டோட மார்னிங் எனர்ஜி என்னவாக இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இது பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மொத்தத்தை விட்டுடுங்க. ஓகே ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி இதில் எல்லோரும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு கவர்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கோ இல்லைங்க நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கோ. ஸோ வீடை சுற்றி செடிகள், அந்த காய்க்கிற மரங்கள், ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கலாம். நீங்கள் அதில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸாக நீங்கள் இருக்கலாம். ஓகே தென் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட எனர்ஜி உங்களுக்கு இந்த ஒரு பர்சனுக்கிட்ட இருந்து ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது அது உங்களோட ட்ரீம் ஆகும். ஓகே, இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த ஒரு பர்சன் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறது அது உங்களோட ட்ரீம். ஓகே தென் அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப டவுன் ஆகும் வீடியோ பார்க்குறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபர்ட் கொடுத்துட்டு உண்டு. பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம்மோ, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டியை கிடைச்சிட்டு இல்லை. ஸோ
ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே ஒருத்தவங்ககிட்ட நம்ம ட்ரூவாக நிற்க முடியுமா? இல்லைங்க இதுக்கு மேலே எஃபோர்ட் கொடுக்க முடியுமா? எத்தனையோ தடவை நம்மளோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் புரிய வச்சாச்சு. அந்த பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு. 110% எஃபோர்ட் கொடுத்தாச்சு. பட் நீங்கள் எதிர்பார்க்குற உங்கள் ட்ரீம் நிறைவேறிட்டில்ல. ஆக்சுவலாக உங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும். கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி, இதுதான் உங்களோட ட்ரீம். பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ட்ரீம் ஒரு நாளே நிறைவேறிட்டில்ல. ஸோ அதை குறிக்கும் போது இதுக்கு மேலே நான் என்ன ட்ரை பண்ணுறது? ஸோ அதை குறிக்கும் போது நீங்கள் டவுன் ஆகும். ஓகே, பட் எனக்கு என்ன தோணுனா, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டோன்னு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல ஸ்நேகத்தை காட்டணும், அந்த எந்த இடத்துல ரூடாக நிற்கணும், இல்லைங்க எந்த இடத்துல சைலண்டாக இருக்கணும், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, பட் ஒரு டைம் நீங்கள் ஸ்நேகத்தை காட்டிட்டு உண்டு, பட் அதுக்கான ஒரு அவுட்கம் கிட்டிட்டில்ல. பட் இப்போ நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, எல்லாம் நடக்கிற டைம் நடக்கட்டும், சரி ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சைலண்ட் ஆகிட்டு உண்டு. டவுனு தான். பட் உங்களோட கேரக்டர் சொல்கிறோம், ஸ்நேகத்தை காட்டுறாங்கன்னா நீங்களும் ஸ்நேகத்தை பதில் காட்டுவீங்க. அதே உங்ககிட்ட ஒருத்தவங்க ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா பதிலுக்கு நீங்களும் அந்த மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் தான். ஓகே, கண்ணாடி மாதிரி நீ என்கிட்ட எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் இருப்பேன்னு. மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் 110% எஃபர்ட் கொடுத்துட்டு உண்டு. பட் இதுக்கு மேலே உங்களுக்கு எஃபர்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடி இல்லை, சைலண்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, என்னோட ட்ரீம் எனக்காவது ஒரு நாள் நிறைவேறும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சனை கட்டாயம் உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி இல்லை. ஓகே, ஏன்னா மேபி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ஆஃபர்ஸ் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் தான் கட்டாயம் வேணும் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த பர்சன் ஒரு சோல் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என்னதான் நீங்கள் ஃபிசிக்கலி 2 பேருமே ஒரு செப்பரேஷனில் இருந்தாலும், ஒரு நோ கார்னர் சுச்சுவேஷனில் இருந்தாலும், ஃபைனலி நீங்கள் கனெக்ட் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எனி டைம் அந்த ஒரு பர்சனோட எந்த ஒரு பர்சன் நமக்குள்ளே இருக்கிற மாதிரி, நம்ம கூடயே பேசிட்டு இருக்கிற மாதிரி, நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் உண்டு. ரொம்ப இன்டென்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டெலிபதி கனெக்ஷன் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடிக்கடி இந்த பர்சன் உங்கள் ட்ரீமில் வந்துட்டு போகலாம். தென் அந்த பர்சனோட ஒவ்வொரு கேரக்டர்ஸும், ஒவ்வொரு ஸ்டெப்ஸும், ஒவ்வொரு ஆக்ஷனும் இங்கே உங்களுக்கு சோல் லெவலில் ஃபீல் ஆகும். ஓகே, அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, தென் அவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், இல்லை ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு எத்தனை தூரம் அவாய்ட் பண்ணாலும், எத்தனை தூரம் உங்களை கஷ்டப்படுத்தினாலும், இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு 2 நாள் கோவம் இருக்கும், 3ஆவது நாள் கோவம் இருக்கும், 4ஆவது நாள் மறுபடியும் இந்த பர்சன் உங்களுக்கு பாசம் வரும், ஸ்நேகம் வரும். ஸ்நேகம் நாளுக்கு நாள், ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான், நாளுக்கு நாள் இந்த பர்சன் மேலே ஸ்நேகம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது தவிர உங்களுக்கு குறைஞ்சிட்டு இல்லை. ஓகே, இவர் என்ன பண்ணாலும் இவரோட ப்ளஸ்ஸு மைனஸ் அதெல்லாம் நீங்கள் அஸ்பெக்ட் பண்ணிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். நீங்கள் அதை அஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட், மனப்போக்கம் உங்களுக்கு உண்டு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகும், முன் ஜென்ம கனெக்ஷன், ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேம், சோல்மேட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அப்போ உங்களுக்கு பட் உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன், இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டியான ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம். இது என்னோட ட்ரூ லவ்வோ உங்களுக்கு பல தடவை ஃபீல் ஆகிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் என்ன காட்டினாலும், எத்தனை தூரம் உங்களை அவாய்ட் பண்ணாலும், இந்த ஒரு பர்சனை வந்து வேண்டாம், எனக்கு இந்த ஒரு பர்சன் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகுனீங்க, எனக்கு வேண்டாம் இந்த ஒரு பர்சன் இல்லை, அது உங்களுக்கு மேபி நீங்கள் வாய் வார்த்தைக்கு சொல்லிக்கலாம். ஓகே, பட் மனசளவில் இந்த ஒரு பர்சனுக்காக நீங்கள் வெயிட்டிங் ஆகும். ஓகே, தென் என்ன சொல்கிறது, பட் எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்து முடிச்சிட்டிங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கமும் ஸ்டெபிலிட்டியே கிடைக்கல. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் சைலண்ட் ஆகிட்டு உண்டு. தென் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. காரணம் என்னென்னா, மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு வேறு ஏதோ பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம், வேறு பிளேஸுக்கு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, அப்போ இந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னா, மேபி எனக்கு என்ன தோணும், மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் வேலை விஷயமா எங்கேயாவது போயிருக்கலாம், இல்லைங்க இவர் மூவ் ஆன் ஆகும்னு முடிவு பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னா, இவர் குறைச்ச நாளைக்கு இந்த ஒரு இவர் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இவரோட மைண்டில் இருக்கக்கூடிய தாட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், இல்லைங்க அவர் லாங் டிஸ்டன்ஸ் வேறு எங்கேயும் வேலை விஷயமா வேறு அவங்களை விட்டு லாங் ட்ராவல் ஏதாவது போகணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு மேபி. அப்போ இந்த ஒரு பர்சனல் மைண்ட் செட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஓகே நான் ஒன்று நம்ம ஸோ எப்படின்னா, இப்போ நம்ம விட்டு நமக்கு உனக்கு எனக்கு இப்போ டிஸ்டன்ஸ் வரப்போகுது, நமக்கு வரப்போகுது. ஸோ இந்த டைமில் நான் ஸ்நேகத்தை காட்டி, ஃபீலிங்ஸ் காட்டி, எமோஷன்ஸ் காட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.
ஓகே. ஏன்னா ஒன்றும் நடக்காது. நம்ம எதிர்பார்க்குற ஒன்றும் உனக்கு ஒரு ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதுக்கு இவருக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் ஒரு பக்கம் உண்டு. தென் இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே. ஸோ மேபி ஸோ அது இவரை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு இவருக்கு ஒரு கமிட்மெண்ட்டோ ஸ்டெபிலிட்டியோ கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இவர் இல்லை. இவரோட சிச்சுவேஷன் ராங். ஓகே. இல்லைங்க இவரோட சிச்சுவேஷன் இப்போ சரியில்லை. அப்போ இவரோட மைண்டில் மேபி இவர் கெரியர்லாம் ஓகே இல்லையா இருக்கலாம். இவர் ஆல்ரெடி செல்ஃப் இண்டிபெண்டன்ட் வந்துட்டு இல்லையா இருக்கலாம். அப்போ இவரோட மைண்ட் செட்டில் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நான் உன்கிட்ட வந்தேன் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டின்னு எதிர்பார்க்குறேன். இப்போ நான் உன்கிட்ட வந்தேன் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டியோட தான் வரணும். பட் அது எனக்கு இப்போ முடியாது. இப்போ எனக்கு கொடுக்க முடியாது. அந்த சுச்சுவேஷன் இப்போ இல்லை. அதனால இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்காரு. ஓகே. இதில் மேபி எல்லாருக்கும் ஒரு சில பர்சன்ஸ் வந்து மேபி உங்களை விட்டுட்டு வேலை விஷயமா இவர் ஏதோ லாங் பிளேஸுக்கு இவர் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க போயிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு பர்சன் ஃபாஸ்ட்டில் உங்களை விட்டுட்டு வேறொரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க வேறொரு ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உண்டு. ஓகே. அந்த ஒரு விஷயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பும் பிரேக்கப் ஆகிட்டு உண்டு. ஓகே. ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிட்டு இவருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் உண்டு. ஏன் அப்படின்னா இவர் ஆக்சுவலி மாஸ்டர் ஆகும். ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. நான் பிடிச்ச மொயிலுக்கு 3 கால்னு சொல்கிற கேரக்டர் பயங்கர ஈகோ, பயங்கர ஆட்டிடியூடு, பயங்கர ஈகோ உண்டு இந்த ஒரு போஸ்டருக்கு. பயங்கர செல்ஃபிஷ், பயங்கர ப்ராக்டிக்கல். தான் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க எப்படி இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு நான் நல்லா இருக்கணும், என்னோடய லைஃப் நல்லா இருக்கணும், என்னோடய கெரியர் நல்லா இருக்கணும், என்னோடய ஃபேமிலி நல்லா இருக்கணும், மேலும் என் லைஃப்போட க்ரோ ஆகிட்டே இருக்கணும். ஓகே. தனக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டர், பயங்கர செல்ஃப் லவ் பண்ணுற ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். செல்ஃப் லவ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, இவர் ஆக்சுவலி செல்ஃப் லவ்ங்கிறது தன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறது. ஓகே. பட் இவரோட ஈகோ ஆட்டிடியூடு தான் செல்ஃப் லவ்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. ஈகோ அண்ட் ஆட்டிடியூடில் நிற்கிறது செல்ஃப் லவ்னு நினச்சிட்டு இருக்க கேரக்டர். ஓகே. ஓகே. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர், மணி கெரியர் ஓடுற ஒரு கேரக்டர். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, இல்லைங்க இவரோட ஃபேமிலி இவருக்கு ஏதாவது ஆஃபர் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம், இல்லைங்க ஏதாவது ஆப்ஷன்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலி இவருக்கு ஸ்டார்டிங்லேருந்து இவங்க கூட ஒரு டெலிபதி கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. அப்போ ஃபேமிலி ஒரு ஆஃபரை கொண்டு வந்து கொடுத்தோன்னு இவர் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு உண்டு. பட் என்னதான் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு உண்டாலும் இவருக்கு உங்கள் கூட இருக்கிற அந்த சோல் டு சோல் வாய்ப்பு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு அந்த ஆப்ஷன் வந்தாலும் இவருக்கு அந்த ஆப்ஷனை தேடி இவருக்கு மைண்டு போகலை, இவருக்கு மைண்டு ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஏன்னா இவருக்கு எந்த சுச்சுவேஷன்லையும் இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஆப்ஷன்ஸ் எனக்கு ஆப்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே. பட் என்னதான் ஆப்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் போயிட்டு ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஏன்னா இவருக்கு மேபி அந்த ஆப்ஷன் இவர் சூஸ் பண்ணாலும் சரி, இல்லைங்க ஆப்ஷனை விட்டு மூவ் ஆன் ஆனாலும் சரி, இவருக்கு இன்ட்ரெஸ்டட், இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் வைப்பு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. எனி டைம் உங்கள் கூடயே பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும், மைண்டுக்குள்ளே உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும், உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே ஃபீலிங்ஸ் இவருக்கும் உண்டு. அப்போ இவருக்கு ஆப்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆப்ஷன்ஸ் உண்டு, அஃப்கோர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். எனக்கு இப்போ இவர் என்னென்னா, ஏன் எனக்கு வேறு யாரும் எனக்கு என் லைஃப்பில் சூஸ் எனக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் வந்துட்டுருக்குது, பட் ஏன் எனக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்குது வந்துட்டுருக்குது, பட் ஏன் எனக்கு வேறு யாரையும் சூஸ் பண்ண முடியல, வேறு யாரையும் சூஸ் பண்ணி எனக்கு முன்னோட்டு போக முடியல, வேறு யாரையும் நான் சூஸ் பண்ணாலும் எனக்கு எனி டைம் இந்த ஒரு போஸ்டரோட தாட்ஸ் வந்துட்டுருக்குது. எனி டைம் நான் அவங்கள பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கேன். எனி 24/7 என் மைண்டில் அவங்க தான் இருக்காங்க, என் ஹார்ட்டில் அவங்க தான். அப்போ இந்த ஒரு பர்சனே 24/7 திங்க் பண்ணிட்டு வேறு ஆப்ஷனை எப்படி சூஸ் பண்ண முடியும்? டோட்டலி கன்ஃபியூஸ் ஆகும். நான் என்ன பண்ணணும்? நான் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதா, இல்லைங்க இந்த ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறதா? டோட்டலாக ஆள் கன்ஃபியூஸ். கரெக்டான சுச்சுவேஷன் எனக்கு ஆப்ஷன்ஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்ன ஆளை விட்டுட்டா போதும், கொஞ்சம் சைலண்டாக இருக்கேன். ஓகே. அதனால தான் ஆளே மேபி கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குது. பட் எனக்கு என்ன தோணும், இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஓடி வராமல் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, இவர் ஆக்சுவலி தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. இவர் உங்களை விட்டுட்டு ஆப்ஷனை தேடிட்டு போகணும். அதில் நீங்கள் பயங்கரமாக டவுன் ஆகிருப்பீங்க, பயங்கரமாக ஹர்ட் ஆகிருக்குன்னு அது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ இவர் மைண்டில் திங்க் பண்ண விஷயம்னா, நான் அன்றைக்கி இந்த ஒரு பர்சனை விட்டுட்டு வேறொரு ஆப்ஷனை தேடி போகாமல் நான் இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்.
நான் அன்றைக்கி அந்த ஒரு பர்சன் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க, என்ன ஆத்மார்த்தமாக ஜீவிக்கிறாங்க, என்கிட்ட இருந்து ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆப்ஷன்ஸ் தேடி போயிட்டு உண்டு. இல்லைங்க எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு உண்டு. அது அவங்கள எத்தனை மாத்திரம் ஹர்ட் ஆகியிருக்கும். ஓகே, அந்த விஷயம் இவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு. இவர் வேறு ஆப்ஷனை தேடி போகணுது, அதனால நீங்கள் பட்ட பெயின் அது இவருக்கு தெரியும். அந்த விஷயத்தில் அவனும் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனாலே கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு கம்யூனிகேஷன் டவுட்லாம் இல்லை. கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஆக்சுவலி இவர் நீங்கள் இப்போதைக்கு கம்யூனிகேஷன் உங்களுக்கு இல்லை அப்படி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு இல்லை நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, பட் இவருக்கு ஸ்நேகம் உண்டு, ஓவர்ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும், அன்கண்டிஷனல் லவ்வாக இவருக்கு உங்கள் மேலே இருக்கிறது. இப்போதைக்கு ஆக்சுவலி இவருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர ஈகோ ஆட்டிடியூட் உண்டு. ஓகே, இவரோட மைண்டில் இப்போ இருக்குது இப்போதைக்கு இருக்க இந்த மார்னிங் டைமாக இருக்கட்டும், இப்போதைக்கு கரண்ட் இருந்துச்சு இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வேணும் ஒரு காலம் ஒரு மெசேஜும் பண்ணட்டும், நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இவர் ஏதோ ஒரு விஷயம் இவர் உங்களை விட்டுட்டு ஏதோ ஒரு ஆப்ஷனை தேடி போயிட்டு அது கட்டாயமான ஒரு விஷயமாகும். மேபி அது கெரியரை தேடி போயிட்டு நீ இம்பார்ட்டன்ட், எனக்கு வேலை தான் இம்பார்ட்டன்ட், பணம் தான் இம்பார்ட்டன்ட், நீங்கள் வேறொரு ஆப்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு போயிட்டு உண்டு. அதில் இவர் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ இவருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபியர்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதனால் இவர் இப்போதைக்கு இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வேணும் ஒரு கால் பண்ணட்டும், நீங்கள் வேணும் ஒரு மெசேஜ் பண்ணட்டும், நீங்கள் முன்னாடி போயிட்டு உண்டு. பட் இப்போ நீங்கள் நவ் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் எப்போ ஒரு கால் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போ ஒரு மெசேஜ் பண்ணுவீங்க, நாளைக்கு வெயிட்டிங் ஆகும். மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்டார்டிங்கில் இவருக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் இவருக்கு ஸ்டார்டிங்கில் அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. பட் இப்போதைக்கு அவருக்கு வேறொரு ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ஆப்ஷனை தேடி போன பிறகு மறுபடியும் உங்களோட தாட்ஸு மறுபடியும் உங்கள் கூட ஒரு டீப்பாக ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு அந்த ஒரு போஸ்டரை சூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அப்போ தான் அந்த ஒரு போஸ்டர் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. எனக்கு வேறு யாரையும் சூஸ் பண்ண முடியாது, இல்லைங்க எனக்கு வேறு யாருக்கிட்டே என் மைண்டு போகலை, எனக்கு அந்த ஒரு பர்சன் மட்டும் தான் என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்காங்க. எனி டைம் எனக்கு அந்த ஒரு பர்சனை மட்டும் தான் எனக்கு திங்க் பண்ண தோணுது. எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு வேணும், எனக்கும் இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. இல்லைங்க எனக்கு ஏன் 24/7 எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்குது, இல்லைங்க ஏன் எனக்கு இவங்க கூட ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு ஃபீல் ஆகுது, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லும்போது இது இவருக்கு ஒரு பெயின் இருக்குது. ஸோ இவருக்கு தெரியுது எஸ் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்லேருந்து இக்னோர் பண்ண முடியாது, என் மனசுலேருந்து இக்னோர் பண்ண முடியாது, நான் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி 24/7 இந்த ஒரு பர்சன் மைண்டில் உண்டு. ஓகே, அது இவருக்கு இப்போ ஃபீல் ஆகிட்டு உண்டு. உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, நீங்கள் இந்த ஒரு பர்சன் லைஃப் லாங் வேணும், ஏன்னா உங்களுக்கு இருக்கிற இன்டென்சிட்டி இவருக்கும் உண்டு. அப்படி இவருக்கு இப்போ ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அதனால் இவருக்கு இப்போ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், பட் ஃபியர் ஆகும். நான் அன்றைக்கி அப்படி ஒரு விஷயம் பண்ணேன், இன்றைக்கி நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் நிற்கிறது, அது அவங்களுக்கு இவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் போயிடக்கூடாது. பாசிட்டிவ் நீங்கள் எப்படா ஒரு கால் ஒரு மெசேஜோ பண்ணிவிட்டு வரமாட்டீங்க, நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஆக்சுவலி அவர். அது மட்டும் இல்லாமல் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாரு. ஓகே, என்ன சொல்கிறது, டைரெக்டாக ஏன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங் ஸ்டாப் பண்ணிட்டு இவருக்கு நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு நீங்களும் சைலண்ட் ஆகிட்டு இப்போ இவருக்கு உங்கள் மைண்டில் இவர் இருக்காரா இல்லை இவருக்கு ஒன்றும் தெரியலை. ஸோ அதனால் இவருக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் மீன்ஸ் இப்போ என்ன சொல்லுது, இவர் ஏதோ ஒரு காரணம் இல்லைங்க ஏதோ ஒரு ரீசன் சொல்லி இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுப்பாரு. பட் என்ன சொல்கிறது, பட் நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன், உங்களை எனக்கு ஸ்நேகம் இருக்குது, நீ இல்லைங்க எனக்கு வேறு யாரையும் சூஸ் பண்ண, இந்த மாதிரி ரீசன் சொல்லி இவர் வரமாட்டார். மேபி வேறு ஏதாவது ப்ராக்டிக்கலான ஒரு ரீசன் சொல்லி உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுப்பாங்க. இவரோட மைண்டில் இப்போதைக்கு இவர் தோணுச்சுன்னா உங்களோட மைண்டில் இப்போமா அவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் இருக்கா, ஆக்சுவலாக தெரியும் அவருக்கு, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும், இருந்தாலும் இவருக்கு ஒரு டவுட்டு. ஓகே, எஸ் கரண்ட் சுச்சுவேஷனில் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் இல்லாமல் ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. ஓகே, ஒற்றைப்பட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இவரை பொறுத்த மட்டும் ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா இவருக்கு வந்து இப்போ இவர் உங்களுக்கு ஒரு காலோ இல்லைங்க ஒரு மெசேஜோ பண்ணி வந்தால் கட்டாயம் நீங்கள் ஒரு கிளாரிட்டி கேட்பீங்க.
ஓகே. ஏன்னா நீங்க முன்னாடி மாதிரி இல்ல. முன்னாடி இந்த ஒரு பர்சன் எப்ப வந்தாலும் நீங்க 2 கை கொடுத்து வரவேற்கிற சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க. பட் இப்ப நீங்க சேஞ்ச் ஆயிട്ടുണ്ട്. இனி என் லைஃப்ல நீ வந்ததும் போதும், போனதும் போதும். நீ இப்படி ஒவ்வொரு வாட்டியும் வந்தும் போய் என்ன கஷ்டப்படுத்தி, என்ன டவுன் ஆக்கி, இனி நான் உன்ன நம்புறதா இல்ல. இனி என் லைஃப்ல நீ வரதா அந்த ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டியோட நான் வெயிட் பண்றேன். இந்த சிச்சுவேஷன் நீங்க நிக்கிறீங்க. அப்ப இவருக்கு தெரியும், எஸ் நீங்க இனி போனா ஒரு கிளாரிட்டி கேட்பீங்க. என்னத்துக்கு என்னை விட்டுட்டு போன? என்னத்துக்கு என்ன ஹர்ட் ஆகுனா? என்னத்துக்கு என்னை விட்டு ஒரு ஆப்ஷனை தேடி போனா? சில கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி இவருக்கு கிளாரிட்டி கொடுக்கணும். இவருக்கு கிளாரிட்டி கொடுக்குற சுச்சுவேஷன் இப்போ இவர் இல்லை. ஓகே, இவருக்கு கிளாரிட்டி கொடுக்கறது ஒரு பெரிய சாகசம் மாதிரி ஆகும். அது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஆகும் இவருக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுக்கறது. பட் கிளாரிட்டி கொடுப்பாரு. ஓகே, நமக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. இது வரைக்கும் வேறு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா இவர் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பார். பட் நமக்கு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி சொல்லும்போது கட்டாயம் நமக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸ்லோவாக தான் நமக்கு நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த பர்சனோட கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் ரொம்ப டைம் எடுத்து திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி ஃபாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் அவங்க என்ன நடக்கும், இவங்க என்ன நடக்கும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லாம் திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி கொடுப்பாரு. பட் என்ன இருந்தாலும் நமக்கு கட்டாயம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு ஃபீல் ஆகுது. ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. இவருக்கு ஒரு ரியலைசேஷன் உண்டு. எஸ் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் சம்திங் நோ ஸ்பெஷல் எனக்கு லைஃப்பில் இக்னோர் பண்ண முடியாத ஒரு பர்சன், என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு பர்சன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு ஃபேமிலியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், யாரு கூடயுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு இவருக்கு உங்கள் கூட மட்டும்தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ இப்போதைக்கு இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபேமிலி கூட இவர் நின்னாலும் இவர் கட்டாயம் உங்களோட வேல்யூ வர்த்து இல்லைங்க இந்த கனெக்ஷனோட வேல்யூ வர்த்து மனசிலாகி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் நமக்கு. ஓகே, ஆக்சுவலி இவர் இப்போ இவரோட மார்னிங் தாட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த் வேணும். ஓகே, இவர் என்னென்னா எனக்கு ஏன் அப்படின்னா இவர் ஆக்சுவலி மேபி உங்களை விட்டு லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயோ போயிட்டு உண்டு. நீங்கள் இல்லாமல் உங்கள் கூட பேசாமல் உங்கள் கூட நீங்கள் இவருக்கு லைஃப்பில் இல்லாமல் இவருக்கு லோன்லியாக ஃபீல் ஆகுது. எனக்கு எதுவுமே இல்லை, லைஃபே வெறுத்த மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இவருக்கு ஏன்னா ஸ்நேகம் உண்டு, இவருக்கு அன்கண்டிஷனல் லவ் உண்டு. அதனால் ஒரு ரீபர்த் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீபர்த் வேணும், ரீஸ்டார்ட் ஆகணும், அந்த ஒரு டிசைர் உண்டு இவருக்கு. பட் பேடி ஈகோ ஒரு பக்கம், ஆட்டிடியூட் ஒரு பக்கம் பேடி. பட் நமக்கு இங்கே சன்கார்டன் வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க இல்லைங்க, நேற்று வரைக்கும் நெகட்டிவாகவே இந்த ரிலேஷன்ஷிப் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னா டோன்ட் வரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சஸ் நடக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்கம் கிடைக்கும். சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். டோட்லி நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் மாறி டோட்லி நமக்கு பாசிட்டிவான ஒரு பாத் நமக்கு வரும். இன்றைக்கி பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி நீங்கள் மேபி இந்த ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனாக உங்களுக்கு ட்ரீம். பட் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ யாராக வேணாலும் இருக்கட்டும், அது நமக்கு ஸ்பெஷலான ஒரு பர்சனாகவே இருக்கட்டும் இல்லைங்க ஒரு லைஃப் பார்ட்னராகவே இருக்கட்டும். ஸோ எப்பவுமே நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் நம்ம இருக்கணும். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் டிபெண்ட் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனை நீங்கள் டிபெண்ட் பண்ணிட்டு மென்டலி ஃபிசிக்கலி எமோஷனலி நீங்கள் டிபெண்ட் பண்ணிட்டு. ஓகே, பட் யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணாமல் நம்ம வாழ பழகணும். ஓகே, ஏன் அப்படின்னா யாருமே ஸ்டார்டிங்கில் கொடுக்குற ஒரு ஸ்நேகம் லைஃப் லாங் கொடுக்கறது கிடையாது ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ நம்ம ஒருத்தவங்களை ஓவராக டிபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நடக்கலைன்னு சொல்லும்போது நமக்கு அது டவுன் ஆகும், இல்லைங்க ஹர்ட் ஆகும். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுறது ஓகே, பட் யாருமே இல்லாட்டாலும் நம்ம வாழ கற்றுக்கோங்க. அதுதான் செல்ஃப் லவ். யாருமே இல்லாட்டாலும் நம்மளால் வாழ முடியுங்கிறதான் செல்ஃப் லவ். பட் நீங்கள் டிபெண்டாக இருக்கிறீங்க, டிபெண்டாக இருக்கிறீங்க, இந்த ஒரு பர்சன் இல்லைங்க எனக்கு லைஃப் இல்லை. ஓகே, ஸோ பட் அந்த மாதிரி நம்ம யாரு கூடயுமே இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம ஒரு செல்ஃப் இண்டிபெண்டில் செல்ஃப் லவ்வில் யாருமே இல்லாட்டா ஐ எம் ஹாப்பி, யாருமே இல்லாட்டாலும் என்னால் ஜீவிக்க முடியும். அப்படி நீங்கள் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க. ஓகே, ஒருத்தவங்க உங்களுக்கு எத்தனை நாள் ஸ்நேகம் கொடுப்பாங்க? ஏன் ஒரு வருஷத்தில் 365 நாள் கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்நேகம் கொடுத்துட்டே இருப்பாங்களா? என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அவங்க மைண்ட் செட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட ஸ்நேகம் கொடுப்பாங்க. அதே அவங்க மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா அவங்க நம்மளை ஹர்ட் ஆக்காங்க.
புரியுதுல்ல? நீங்கள் ஒரு பர்சனையே நீங்கள் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஹாப்பியாக இருக்க டைம் உங்களை ஹாப்பியாக வச்சுப்பாங்க. அவங்க ரொம்ப போர்டில் இருக்காங்க, சோகத்தில் இருக்காங்க அப்படின்னா உங்களையும் சேர்த்து சோகமாக வைப்பாங்க. உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துவாங்க. ஓகே. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான். நம்ம ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் 24/7. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற விஷயம் நாளைக்கு நமக்கு இல்லாமலும் போகும். அதனால யாரையுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்க. எந்த ஒரு விஷயத்துமே டிபெண்ட் பண்ணாதுங்க யாரையுமே. எப்பயுமே நம்மளே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஓகே. அதுதான் செல்ஃப் லோங்கிறது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக செல்ஃப் லோ பண்ணுங்கள். இன்னுமே நமக்கு அது சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்க்குற கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி நமக்கு பாசிபிள் ஆகும். ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 11 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. ஸோ அதை தவிர்த்து 666 பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 11 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், July important, September important. Yes. Okay, then important date பார்க்கலாம். 1 important, 4 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, 19 important, 18 important, 17 important, 70, 90, 2 number important, February month important. ஓகே. ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட் மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட் மீட் பண்ண டேட்டோ இல்லைங்க ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டோ வச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.